என்ற யானையும் நரியின் புத்தியும். ஒரு அடர்ந்த காட்டில் பவேஷ் என்ற ஒரு பெரிய யானை வாழ்ந்தது. அது மிகுந்த வலிமையுடையது. அந்த வலிமையால் தன்னால் எல்லாம் முடியும் என்று நினைத்து மற்ற மிருகங்களின் ஆலோசனைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நடந்து கொள்வது அதன் பழக்கம். ஒரு நாள் அந்த காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. தண்ணீர் இல்லாமல் எல்லா மிருகங்களும் தவித்தன. நான் வலிமையானவன், எனக்கு மட்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்று எண்ணி பவேஷ் தனியாகவே காடு முழுவதும் தண்ணீரை தேடிச் சென்றது. பல நாட்கள் தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை. உடல் சோர்வும் மன உளைச்சலும் பவேஷை வாட்டின. அப்போது அங்கே ஒரு புத்திசாலி நரி வந்தது. பவேஷ், எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தனியாக முயற்சி செய்தால் சிரமம் அதிகம் என்று அமைதியாக சொன்னது. முதலில் பவேஷ் அந்த வார்த்தைகளை கவனிக்கவில்லை. ஆனால் வேறு வழி இல்லாததால் நரியின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டது. நரி, பறவைகள், மான், குரங்கு என எல்லா மிருகங்களும் சேர்ந்து தேட ஆரம்பித்தன. சிறிது நேரத்தில் ஒரு பழைய மலைக்கு பின்னால் மறைந்திருந்த ஒரு சிறிய நீரூற்றை அவர்கள் கண்டுபிடித்தனர். தண்ணீர் கண்ட மகிழ்ச்சியில் எல்லா மிருகங்களும் சந்தோஷப்பட்டன. அப்போது பவேஷுக்கு ஒரு உண்மை தெளிவாக புரிந்தது. வலிமை மட்டும் போதாது, புத்தியும் ஒற்றுமையும் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். அந்த நாளிலிருந்து பவேஷ் எந்த முடிவையும் தனியாக எடுக்காமல் மற்றவர்களின் கருத்துகளையும் மதித்து நடந்தது. அதன் மாற்றத்தை பார்த்து காடே மீண்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த இடமாக மாறியது. கதையின் நீதி: ஒற்றுமையும் புத்தியும் சேர்ந்தால் வலிமை அதைவிட பல மடங்கு பெரிதாகும்.